ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொல்ல போற கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வாத்து பிடிக்கும், முயல் குட்டியும் பிடிக்கும் இல்லைங்களா? முயலும் வாத்து ரெண்டுமே வெண்மையான கலர், ரெண்டுமே கியூட்டா அழகா இருக்கும் இல்லையா? அதை பத்தின கதை தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். ஒரு ஆற்றங்கரையில ஒரு வாத்து இருந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு கூண்டுக்குள்ள நிறைய முட்டையை போட்டு அதை அடக்காத்துட்டு பாதுகாத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு தண்ணி பெருக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அந்த கிளையில இருந்து அந்த வாத்துடைய அந்த ஓரமா இருந்த வாத்துடைய தண்ணியில வேகமா ஆட ஆரம்பிக்கும். இந்த வாத்துக்கு ரொம்ப பயமாயிடும். இந்த வாத்து ஃபோர்ஸா தண்ணியில வர ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு கண்ணெல்லாம் கலக்கி அழுதுகிட்டே அது ஃபோர்ஸா போயிட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து ஒரு முயல் குட்டி என்ன பண்ணுன்னா, அந்த கரையோரமா நின்றுட்டு இருந்தது. அந்த முட்டையெல்லாம் இருந்துச்சுல, அந்த கூட பிடிச்சி இழுத்துரும், கரைக்கு ஊற்றி இழுத்துட்டு போய் தனியாக கொண்டு அங்கே வச்சுட்டு அது ஒரு அது இருக்கிற முயல் இருக்கிற அந்த கூட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அதை பாதுகாத்துட்டே இருக்கும். அதை அடைக்காக்குற மாதிரி அதை அணைச்சி அந்த முட்டைகள்லாம் பாதுகாத்துட்டு இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆனது பொறிஞ்சு நிறைய குஞ்சாக வந்துடும். அழகழகழகா குட்டி குட்டியாக இருக்கும். இந்த முயல் குட்டி தான் அந்த குஞ்சுக்கெல்லாம் பாதுகாத்து அதுக்கு வேணுங்கிற அந்த புழு கிளி எல்லாம் ஃபுட்டெல்லாம் அதுக்கு கொடுக்கும். அது பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கும். திடீர்னு இந்த முயல் குட்டிக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா வாத்து வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப இது அம்மா கூட இதை சேர்த்து விடலாம்ல அப்படின்னு இது யோசிக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டியெல்லாம் என்ன பண்ணும், நீங்க இங்கேயே இருங்க குகைக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை பத்திரமா இருக்க சொல்லிட்டு இது அது எங்க எடுத்துச்சோ அந்த முட்டையெல்லாம் அங்க போய் பார்க்கும். அங்க ஒரு நிஜமாலேயே ஒரு வாத்து உட்காந்துட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்கும். இது போய் கிட்ட போய், ஏன் நீ சோகமா இருக்கிற, ஏன் அழற அப்படின்னு கேட்கும் இந்த முயல் குட்டி. அதுக்கு சொல்லும், என்னுடைய முட்டையெல்லாம் இழந்துட்டேன் இந்த தண்ணியில, இப்ப தண்ணி தெளிச்சு விட நான் திரும்பி இங்க வந்து பார்த்தேன், முட்டையெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லும். உடனே முயல்குட்டி ரொம்ப சந்தோஷமாயிடும். நீ கவலைப்படாத, நீ வா என் கூட, நான் அழைச்சிட்டு போறேன். உன்னுடைய வாத்து குஞ்செல்லாம் ரொம்ப அழகா இருக்குது, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தை அழைச்சிட்டு போய் அது அழகா அதனுடைய குஞ்சுகளெல்லாம் காட்டும். அந்த குஞ்சுகளை அவங்க அம்மா கூட சேர்ந்துடும். அதாவது இந்த கதை எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு பாருங்களேன். இந்த முயல்குட்டி அந்த வாத்துக்கு தெரியாம ஒரு உதவி செஞ்சிருக்கு இல்லைங்களா? இது எந்த திருக்குறளை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரியது. அதாவது நாம தக்க சமயத்துல ஒருத்தருக்கு செய்யற உதவியானது அது இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படிதாங்க இந்த நாமளுக்கு லைஃப்ல நம்ம கஷ்ட காலத்துல யாராவது உதவுனாங்கன்னா அதை நம்மளால என்னைக்குமே மறக்கவே முடியாது. அது நம்ம உலகத்தை விட பெரியதா நினைச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.